எப்படி இந்த உபவாசம் எடுக்கலாம்? இங்க லூக்கா 4:1-2 எழுதப்பட்டிருக்குது. இயேசு பரிசுத்த ஆவியில நிரப்பப்பட்டிருந்தாரா, அவரு ஆவினாலே நடத்தப்பட்டு வனாந்தரத்துக்கு போயிருக்கிறார். சரி, இந்த உபவாசம் எடுக்கும் பொழுது நம்ம பரிசுத்த ஆவினால் நடத்தப்படணும். we are supposed to be lead. நம்ம சபையில எல்லாம் சேர்ந்து நம்ம உபவாசம் எடுக்கிறோம் இல்லையா? எடுக்கும் பொழுது நம்ம விருப்பத்தின் படியோ இல்ல பாஸ்டரோட விருப்பத்தின் படியோ இல்ல, பரிசுத்த ஆவியானவர் தான் எல்லா சபைகளையும் நடத்துகிறார் 40 நாள் உபவாசத்துக்காக. we all are taking this fasting because we are led by the Holy Spirit. ஒரு மனுஷன் உபவாசம் எடுக்கிறான், ஆசையா இருக்கு, சில பேர் ஆசையா இருக்கு நானும் எடுக்கணும்னு எடுக்கிறேன். தப்பு. கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இடுங்க. It's not an option. God wants all of you to partake in the fasting. இது ஒரு ஆப்ஷன். எல்லாமே பங்கு எடுத்தே ஆகணும். உபவாசம் நடத்துறது ஆண்டவர்னா அங்க நடத்துற ஜெபமும் அவர் இருப்பாரு. நம்ம அவர் சித்தத்தின்படி தான் ஜெபிப்போம். ஒரே ஒரு ப்ரேயர் பாயிண்ட் என்ன தெரியுமா? நான் இன்னும் ஆண்டவர் கிட்ட சேரணும். அதான் ப்ரேயர் பாயிண்ட். தயவு செய்து எனக்கு பங்களூவை கொடுங்க, ரோல்ஸ் ராய்ஸை கொடுங்க, எனக்கு நான் பணக்காரன் அவனை, இதெல்லாம் இந்த உபவாசத்துக்கு முடியாது. இது பரிசுத்த உபவாசம். நீங்க உங்களை வெறுத்து கர்த்தரை இன்னும் நெருங்க போறீங்க. சில பேர் நான் நல்லா ஆவியில் நிரம்பிட்டேன், அது பத்தாது. நீ இன்னும் கடல் ஆழத்தில் இருக்குது கர்த்தரோட காரியங்கள், இன்னும் நெருங்கணும், இன்னும் வேணும் ஆண்டவர் சொல்லிட்டு ஆண்டவர் மேல பேராசை கொண்டு நீங்க அவரை தேடணும். அதுதான் அது ஒரு பர்பஸ். ஓகே, a time where people of God are coming closer to God. தேவ ஜனம் எல்லா பாவத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு கரைகளை தூக்கி போட்டுட்டு தேவனை நெருங்குற காலம் தான் இந்த உபவாசம். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? முக்கியத்துவத்தை கொடுத்தே ஆகணும். அப்ப நீங்க ஜெபிக்கும் பொழுது பிசாசு உள்ளுக்கு நுழைய முடியாது. ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்வார். நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை உணரும் பொழுது, ஓ நான் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், நான் உணர்றேன் அப்படின்னு உணர்றது வேற. ஆனா உள்ளுக்கு உண்மையா பரிசுத்த ஆவி இருக்காரு, நீங்க வல்லமையினால் தரிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நீங்க ஆராதிக்கும் பொழுது உங்க கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். You can't stop crying at the feet of God. அவரை யோசிக்கும் பொழுதுதான் உங்களுக்குள்ள அந்த 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 கதறலை அடக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கும். Many get confused with the presence of God and the anointing of God. நிறைய பேருக்கு பெரிய குழப்பம். ஓகே, பிரசன்ஸ்னா அந்த அந்த என்னது அந்த கூஸ் பம்ப்ஸ். ஓகே, முடியல அப்படியே காலை அப்படியே சிறுக்கு உடம்புல சிறுக்கம் இருக்கு, அதுதான் பிரசன்ஸ் நீங்க ஃபீல் பண்றீங்க. ஆனா அனாயிண்டிங் சொல்லும்போது you are being empowered by God. ஸோ ப்ரே பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படணும், வல்லமையினால் தரித்து கொள்ளப்பட வேண்டும். அதிகமாக கேளுங்க. ஐ நீட் பவர். ஆண்டவரே, நான் இந்த பரிசுத்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு எனக்கு பலன் வேணும், வல்லமை வேணும். என் சொந்த பலத்தினால் என் நாவை அடக்க முடியாது, என் சொந்த பலத்தை என் மாம்சம் அடக்க முடியாது. உங்க பலத்தினால் நான் அடக்கணும், கட்டுப்படுத்தணும். நான் சொல்ல நிறைய பேர் பாவம் பண்றதுக்கு நிறைய பேர் காரணமா வச்சிருப்பாங்க. ஓ இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க. இல்லை, நீ தான் உன் வாழ்க்கைக்கு பொறுப்பு. நியாய தீர்ப்பு நாளில் கர்த்தர் உன்னை தான் கணக்கு கேட்பார். யாரு என்ன வேணாலும் பண்ணட்டும், நீங்க கர்த்தருக்கு முன்பாக என்ன பண்ணணும்? சரியா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தனிமைக்குள்ள நடத்தப்படுவீங்க. அதாவது வனாந்தரம் என்ன நடத்தப்பட்டிருக்குது? பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டு வனாந்தரத்துக்குள்ள நடத்தப்பட்டார். See, a time of fasting is a time of loneliness. உபவாச காலம் என்றாலே தனிமைப்படுத்துகிற ஒரு காலம். நீங்க தனியா இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தனியா தேவன் சத்தத்தை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். when you surround with the people, of course நம்ம வேலை செய்றோம், மினிஸ்ட்ரிஸ்ல இருக்கிறோம், நிறைய பேர் சந்திக்க இதெல்லாம் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனா கர்த்தரோட தனிப்பட்ட நேரம் ஜெபிக்கிறது ரொம்ப முக்கியம். 1 மணி நேரமாவது கர்த்தரோட நீங்க தனியா நின்று ஜெபிக்கணும். நம்ம வனாந்தரத்தில் இருந்தோமா வேற. இயேசு பாருங்க வனாந்தரத்துக்கு போறாரு, ஏன்னா மனுஷன் சத்தத்தை கேட்க கூடாது. ஓகே, இந்த ஊழியமும் செய்ய மாட்டாரு, ஏன்னா அந்த 40 நாளும் ஃபாஸ்டிங்க்கு கொடுத்தாச்சு. உண்மையா ஃபாஸ்டிங் எடுத்தா, உண்மையா எடுக்க பார்ப்போம்னா நம்ம எந்த ஊழியமே செய்ய முடியாது. மோசே ஊழியத்தில் மற்றவங்க கொடுத்துட்டு மேலே போயிடுவான் 40 நாள் உபவாசத்துக்கு. அதான் 40 days fasting. Hallelujah. But we have no choice. காத்துங்க புரிஞ்சுக்கணும். இயேசுவோட டைம்ல சோதிக்கப்பட்டாரு, பிசாசே நேரடியாக அதை சோதிச்சான். ஆனா இன்னைக்கு சாத்தான் நம்மள மனுஷன் மூலியமா தான் சோதிப்பான். ஸோ வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி, இல்லை நார்மலாக வாழ்ந்தாலும் சரி, சோதனை நிச்சயமா நம்மளுக்கு வரதான் போகுது. ஆனா கர்த்தரோட தனியா நின்று ஜபிக்கிறது ரொம்ப அவசியம். நம்பர் 3 டெம்டேஷன். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது, 40 நாளும் இயேசு சோதிக்கப்பட்டாராம். இந்த 40 நாளும் உங்களுக்கு டெம்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும். வீட்டுக்கு போவீங்க, உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி சாத்தானா நிற்பாங்க, சாத்தானா நிற்பாங்க உங்கள் உபவாசத்தை கெடுக்கிறதுக்காக. உங்கள் பிள்ளைங்க சாத்தான இருப்பாங்க. ஹல்லேலூயா.
எனிபடி யுவர் ரிலேட்டிவ் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படியே சாத்தாம நிற்பாங்க. 2 கொம்பு தெரியும் உங்களுக்கு, கண்ணில் அப்படியே ஆவியில் பார்த்து தெரியும் 2 கொம்பு முடிச்சு நிற்கிது, ஆபத்து இருக்குன்ட்டு. நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். 40 நாளில் யாரு கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறீங்க தான் முக்கியம். யார் ஆண்டு கீழ்ப்படிய முடியும் அதான் ரொம்ப முக்கியம். 40 நாளும் உங்களுக்கு சோதனை உண்டாகும். You will be tempted to throw your frustration. எரிச்சலை தூக்கி எறிகிறதுக்கு, வார்த்தையை கொட்டுறதுக்கு, சபிக்கிறதுக்கு, எதையாவது பண்றதுக்கு உங்களுக்கு அப்படியே ஒரு உள்ளுக்கு கிளம்ப ஆரம்பிக்கும். அதெல்லாம் கட்டுப்படுத்தி கர்த்தருக்காக ஆண்டவருக்காக நான் என்னை அடிக்கே ஆகணும், நான் அதை சரியா எடுத்தாகணும். ஏன்னா நீங்க ஒரு வார்த்தை தப்பா பேசினாலே you are starting back the 40 days again. 10 நாள் அமைதியா இருந்துட்டு 11வது நாள் அதுவும் விழுந்து விட்டு நீதான் காரணம் விழுந்து, அதுவும் தப்பு, அது இன்னொரு பாவம். ஆதாம் கிட்ட பழத்தை கொடுத்தது உண்மை, அன்றைக்கு நீயா சாப்பிட்ட, அந்த ஸ்ரீ கொடுத்தா, அதெல்லாம் நீ சாப்பிட்ட தானே, உடனே என்ன சொன்னேன், ஓகே சாப்பிடும். ஹல்லேலூயா. இதுதான் காட்ஸ் ஜட்ஜ்மென்ட். nobody can carry your cross, you have to carry your cross. யாரும் உங்க சிலுவையை சுமக்க முடியாது, நீங்க தான் உங்க சிலுவையை சுமக்கணும். ஸோ ஒவ்வொருத்தருடைய கேரக்டருக்கு பொறுப்பு. இன்னொரு நீங்க புரிஞ்சுக்கணும், 100 ஆள் விழுகிறதுக்கு நீங்க காரணமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இது 4வது பரிசுத்தம். சொல்லுங்க பரிசுத்தம். அதாவது சோதனை இல்லாத உபவாசமே கிடையாது. If it has no temptation, it's not a fasting. Okay. அதனால நீங்க டெம்டேஷன் வேணாம்னு சொல்லி போய் காட்டில் போய் வாழ முடியாது. காட்டுக்கு போனால் சாத்தான் நேரம் வந்துடுவான். ஓகே. ஃபாஸ்டிங்னா டெம்டேஷன் இருந்தே ஆகணும். நான் சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி டெம்டேஷன் சாப்பாடு இல்லை தெரியுமா, கேரக்டர்ஸ், சுற்றி இருக்க கேரக்டர்ஸ் தான் டெம்ப் பண்ணும். 5 விரல் ஒன்றும் இல்லை, ஒன்று அமைதியாக இன்னொன்று ஆரம்பிக்கும், இதை இன்னொன்று ஆரம்பிக்கும், இப்படி மாற்றி வரும். வேலைக்கு போய் ஒருத்தர் இருப்பான், தேவையில்லாம உங்களை பிரச்சனை பண்ணுவான், அழுத்தம் நெருக்கடி உண்டாகும், பிஸ்னஸில் பிரச்சனை வரும். இதெல்லாம் உங்களை எமோஷனல் போட்டு அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகும், இழுத்து விடும் வெளியே. அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா, ரிமெம்பர் 2 or 3 weeks ago I preached about temptation. அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா ஆரம்பிச்சுதான். இது நீங்க இறங்கி பாருங்க, ஜெயத்தை கர்த்தர் கொடுப்பார். இந்த ஆட்டத்தை ஆடுறதும் ஓடுறதும் எல்லாம் பரிசுத்த ஆவிதான். You will surely unlock the victory. You will unlock your levels. You will unlock your blessings. All these years you have been taking fasting. எடுக்கிறீங்க, fail, reward கிடைக்கல. ஏன் கிடைக்கல? சரியா எடுக்கல. இந்த வருஷம் சரியா எடுத்து பாருங்க, நீங்க பாப்பீங்க. டெம்டேஷன் நிச்சயமா வரணும். டெம்டேஷன் இல்லைன்னா ஃபாஸ்டிங் கேன்சல் ஆச்சுன்னு அர்த்தம். டெய்லி ரெடியா இருங்க, ஏதோ ஒன்று வரும் டேக் பண்றதுக்கு. ஓகே, வந்துச்சுன்னா அது மேற்கொள்ளணும். நீங்க எப்படி மேற்கொள்ளணும்? ரொம்ப சிம்பிள். யாராவது உங்களை சோதிக்கிறாங்களா, உங்களை இரிட்டேட் பண்றாங்களா, எரிச்சல் மூட்டுறாங்களா, உங்களை ஏதாவது ஒரு வகையில் உங்களை இழுத்து விட பாக்குறாங்களா, உங்க வாயை கிளறாங்களா, உங்க வாயிலிருந்து ஏதோ வரணும் எதிர்பார்க்கறாங்களா, ரொம்ப சிம்பிள். இயேசு என் இடத்துல தான் என்ன பண்ணுவார்? இயேசு எனக்குள்ள இருக்கிறனா என்னை மறுதலிச்சிட்டேன்னு அர்த்தம். மீன்ஸ் ஐ ஹவ் டினைட் மை செல்ஃப். எனக்குள்ள இயேசு இருக்கிறார்னா அவர் சித்தத்தை தான் நான் செய்வேன். அவர் எப்படி ஹேண்டில் பண்ணுவாரோ அப்படிதான் நான் ஹேண்டில் பண்ணுவேன். இதுதான் மெயின் கான்செப்ட். ஓகே, உங்களை வெறுப்பு ஏற்ற போறது, உங்களை டென்ஷன் ஆக்க போறது உங்களை க்ளோசர் ஆளா இருப்பாங்க. those who really know you very well, உங்களை இன் அண்ட் அவுட் நல்லாவே தெரியும். நீங்க அங்க கிவ் அப் பண்ணிடக்கூடாது. நீங்க அமைதியா இருந்தாலும் வெறுப்பு ஏத்துறீங்களான்னு கேட்பாங்க, இரிட்டேட் பண்றீங்களான்னு கேட்பாங்க. அமைதியா இருந்தாலும் பேசினாலும் குத்தம், பேசானாலும் குத்தம். அதான் எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்க? நீங்க இருக்கிற அமைதி வெறுப்பேற்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. புரியுதா? காம் டவுன். சரிங்க, சரி ஓகே, பரவாயில்ல. ஓ, அப்ப நீங்க நல்லவனா, நான் கேட்டவனா, இப்படி வருவாங்க. This is the toughest thing I'm telling you. This is the toughest thing. Okay, சோஷியல் மீடியால அப்படிதான் ஏதாவது நம்மளை பத்தி போடுவானுங்க. நம்ம ரிப்ளை பண்ணிட்டா அவருக்கு கனி இல்லைன்னு, நம்ம அமைதியா இருந்தா அவருக்கு பாயிண்ட்ஸ் இல்லைன்னு. உங்களுக்கு சொல்றது புரியுதா இல்லையா? அதுதான் பிரச்சனை. இப்ப இது எல்லாத்துக்கும் கர்த்தருடைய விருப்பம் என்ன? தேவன் இயேசு எல்லா இடத்துலயும் பதில் கொடுக்க கிடையாது, எல்லாத்துக்கும் பதில் தர கிடையாது. தேவைப்பட்ட இடத்துல பேசினாரு. எவன் ஒருவன் சொன்னா கேட்போனா அவங்கள்ட்ட மட்டும் தான் பேசினாரு. நிறைய பேருக்கு பேரபிள் சொன்னாரு, சிலருக்கு தான் விளக்கத்தை கொடுத்தாரு. யாரால புரிஞ்சிக்க முடியுமோ அங்கதான் பேச முடியும், புரியாத போய் சொல்லணும் அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. So you must walk in the wisdom of Christ. கிறிஸ்துவின் ஞானத்துல நடந்தீங்கன்னா உபவாசத்துல நீங்க எல்லா சோதனையும் மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. சாத்தான் வெளியே இல்ல தெரியுமா, வீட்டுள்ளே இருப்பான், வேலை செய்யறதுலயே இருப்பான், ஊழியத்திலேயே இருப்பான்.
எல்லா இடத்துலையும் இருப்பான். and you must know to discern இது எங்கேருந்து வருது, இது யாரு சத்தம், இது யாரோட குரல் அப்படின்னு தெரியணும். It could be your husband, it could be your wife, it could be your children, it could be a relative, it could be your siblings, it could be your colleagues, your boss. Hallelujah. அதுக்குன்னு சாத்தான் வந்துட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிடும். நீ தான் சாத்தான் அப்படின்னு சொல்லவும் கூடாது, தப்பு. ஹல்லேலூயா. சில இடங்களை இயேசு நழுவி போயிருக்கிறார். படிச்சிருக்கீங்களா இல்லையா வசனத்தை? அங்க அவர் வாக்குமூலம் பண்ணும்போது அப்படி நழுவி போற அதையும் சாத்தம் கூடாது. எங்க ஓடுறீங்க, பேசுங்க. ஹல்லேலூயா. You must know how to handle yourself well. Because 40 நாள் உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது. 40 நாள் நீங்க ட்ரைனிங்ல இருக்க போறீங்க. You are going to be trained to be in the likeness of Christ. அதுதான் இந்த ஃபாஸ்டிங். நம்ம இந்த 40 நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்குள்ள வருது. வார்த்தையில நீங்க கட்டப்படுவீங்க. கர்த்தர் பேசுவார். உங்கள் வாழ்க்கை உருவாக்கப்படும்.